சுப்பு, ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா வந்து அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேடம். என்ன ப்ராப்ளம் உனக்கு? குழந்தைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? தெரியல மேடம், குழந்தைய நினைச்சு கவலைப்படுறேனா இல்லை என்னையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் நான். எனக்கு எதுவுமே சரியா புரியல. எல்லாமே கைகூடி வர்ற மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல. சரியாயிரும் சுப்பு. முக்கா கிணறு தாண்டிட்டோம். இன்னும் 2 நாள் தானே. டிஎன்ஏ டெஸ்ட் நடக்க தான் போகுது. குழந்தை உன் கைக்கு வந்து சேரதான் போகுது. தெரியும் மேடம், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இல்ல. என் குழந்தை எப்படி இருந்தாலும் என் கைக்கு வந்து சேரும்னு எனக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னப்போ என்னால தாங்க முடியல. குழந்தை உடம்புக்கு என்னன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாம, ச்சே, என்ன வாழ்க்கை இது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னா அது எவ்வளவு கஷ்டப்படுமோ, என்ன பாடுபடுமோ. பெத்த தாய் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆகுமா மேடம்? காயத்ரி என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காமிச்சிருவாளோங்கிற பயம்தான் என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. அப்படிலாம் தப்பா எதுவும் நடக்காது சுப்பு. அது உனக்கு குழந்தைன்னா சூர்யாக்கும் தானே குழந்தை. அவர் ஒன்னும் அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டாரு. தாங்க முடியல மேடம். நான் பெத்த குழந்தைய இன்னொருத்தி வளர்த்துட்டு இருக்கா. உடம்புக்கு சரியில்லை, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்றா. கோர்ட்டும் அதை நம்புது. அவளுக்கு 2 நாள் அவகாசமும் கொடுக்கறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே எனக்கு புரியல. நீ தான் சொன்னியே ஏன் ராசியே இப்படிதான் அப்படின்னு. போராடிதான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அதுல இது ஒரு பகுதின்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். உன் குழந்தை உன் கையில வந்து சேரதான் போகுது. என் குழந்தை நல்லா இருக்கணும். எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க மேடம். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, என் மேல அன்பா இருக்கீங்க, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு மேடம். ஆனா ஒரு பெத்த தாயோட வேதனை என்னங்கிறது உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு சரியில்லாம இருந்தாலும் என் குழந்தை என்னோட இருந்தா அது விஷயமே வேற. அது எங்கேயோ இருக்கே, யார்கிட்டயோ இருக்கே. நான் என்ன பண்ண முடியும்? கமான் சுப்பு, ஏன் இப்படி திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருக்க? நீ முதல்ல சாப்பிடவா. உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. நான் தான் சொன்னனே, ஒரு தாயோட வேதனை என்ன அதுதான் மேடம். உங்களுக்கு அது புரியறது கஷ்டம். சார், குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க 2 நாள் அவகாசம் வாங்கியிருக்காங்க. சார், எந்த குழந்தைக்கும் 2 நாள் தொடர்ந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. குழந்தை இப்ப நார்மல் ஆயிருக்கும் சார். நீங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் சூப்பு. நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கே நான் உங்க மாமா வீட்டுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ரெடியாக சொல்றேன். ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன உண்டோ அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் தகவல் சொல்லி என்ன டைமுக்கு வரணுங்கிறத மட்டும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. சார், கவலைப்படாம எப்படி சார் இருக்க முடியும்? அது ஏன் குழந்தை சார். பெத்தெடுத்த அடுத்த நிமிஷமே என் குழந்தை செத்து போச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க சார். எப்படியாவது அது ஏன் குழந்தைதாங்கிறத இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ப்ரூவ் பண்ணி என் குழந்தைய வாங்கிட்டேன்னா எனக்கு அது ஒண்ணு போதும் சார். குழந்தை உன்னோடதாங்கிற எந்த டவுட்டும் உனக்கு இல்லாத பட்சத்துல டெஸ்டோட ரிசல்ட் உனக்கு சாதகமா தாமா வரும். டவுட்டா? நீங்க வேற சார். யாராவது 4 அடியாளுங்களை அனுப்பி என் மாமா கழுத்துலயோ இல்ல சூர்யா கழுத்துலயோ கத்திய வச்சு மிரட்டி பாருங்க, அவங்களே உண்மையை ஒத்துப்பாங்க. இதெல்லாம் பேசி பேசி போர் அடிச்சிருச்சு சார்.
முதல்ல குழந்தைய வாங்கி என் கையில கொடுக்கற வழியை பாருங்க. மிச்சதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன் சார். சரிம்மா, நான் இன்னைக்கே உங்க மாமா வீட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. இதை பாருங்க, நீங்க பண்ணின கூட்டத்தை 2 பேரும் எப்படி செஞ்சீங்கன்னு விளக்கமா பண்ணி காட்டணும். ஐ மீன், விமலை 2 பேர் சேர்ந்து எப்படி கொலை பண்ணீங்கன்றதை இப்போ நீங்க நடிச்சு காட்டணும். நீங்க பேசுறது எங்களுக்கு புரியல. எங்களுக்காக எங்க வீட்ல லாயர் அரேஞ்ச் பண்ண போறாங்க. ஜட்ஜி என்ன கேக்குறாங்களோ அதுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிறோம். எங்களுக்காக பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் எங்க லாயர் சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்ப மறுபடியும் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றது? இது பாருமா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் நடக்க தான் போகுது. ஆனா எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைய நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கீங்கன்றதுக்கு சந்தர்ப்ப சாட்சிகள் தெளிவா எடுத்து சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இந்த கொலையை செஞ்சீங்கன்றத செஞ்சு காட்டி தான் ஆகணும். அது மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. மேடம், வனிதா, நீ இரு. டென்ஷன் ஆகாத. இப்ப என்னங்க உங்களுக்கு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நாங்க நடிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? சரி, உங்களுக்கு ஆடியோ வேணும்னாலும் சரி, இல்ல வீடியோவாவோ ஷூட் பண்ணிக்கோங்க. ஆ, விமல் அவரு தனியா இருக்கும்போது என்ன வர சொன்னாரு. வனிதா, விமலை எப்படி ஜன்னல்ல மோதி கொலை பண்ணீங்க பண்ணி காட்டுங்க. ரேணுகாவை பிடிச்சி பண்ணி காட்டுங்க. பண்றேன். இப்படிதான் பண்ண போதுமா? வீடியோ கொடுங்க. இந்தாங்க சார். இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. தண்டபாணி, என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக உங்க லைஃபையே நீங்க அடமானம் வச்சிட்டீங்களே. எப்படி நீங்க வெளியில வருவீங்க, எப்படி உங்களை காப்பாற்ற போறேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அதை விடுங்க சார். ஆனால் ரேணுகாமா இப்படி பைத்தியக்காரத்தனமாக குற்றத்தை ஒத்துட்டு உள்ளே போயிட்டாங்களே சார், அதை நினச்சாதான் என்னால் தாங்கிக்க முடியல சார். நீங்க கவலைப்படாதீங்க தண்டபாணி. இப்போ நீங்க வெளியில வந்தது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்திரலாம். இந்த வழக்கை நல்லபடியா நடத்தி அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கான வழியை பார்ப்போம். சாரி மிஸ்டர் சுரேஷ், நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே உங்க மனைவியும் சரி வனிதாவும் சரி இப்போதான் 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்தாங்க. விமல் அப்படி கொலை பண்ணோன்னு நடிச்சு காட்டி அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்.
இதையும் மீறி நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சா அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுக்கு சாத்தியமே இல்லை. எங்களுக்கு தெரியும் சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாக்குமூலம் வாங்குறன்ற பேர்ல அடிச்சு உதச்சி மிரட்டி டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. சே அப்படிலாம் பண்ண முடியாது சுரேஷ். நீங்கள் வழக்கம் போல முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க. அவங்க 2 பேரும் சுய உணர்வோட விருப்பப்பட்டு தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு சார் அதை நம்பணும்? அவங்க வாக்கு மூலம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கேஸு கோர்ட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சார், ரேணுகா என்னோட ஒய்ஃப். நடந்த சம்பவத்துக்கு அவ தான் காரணம்னு காட்டி பழிய திருப்பி அவளை நீங்க மாட்டி விடலான்னு பாக்குறீங்க. இதுல இருந்து எப்படியாவது அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. இது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. பெஸ்ட் ஆஃப் லக். அண்டபாணி, இந்த ஆளு நம்மளை மிரட்டி பார்க்கறான், நம்மளோட தன்னம்பிக்கையை குலைக்க பார்க்கறான். ஆனா அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. சார், இவன் கிடக்குறான் சார். ரேணுகா அம்மாவை மீட்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இந்த பாருங்க, உசுரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ தண்டபாணி, வாங்க போலாம். சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க. சத்தியமாக வனிதா அம்மாவோ ரேணுகா அம்மாவோ திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணலை. சந்தர்ப்ப வசத்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதுதான் உண்மை. என்ன நடந்துச்சுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு நல்லாவே தெரியும் சார். விமல் சார் ஆரம்பத்துலேருந்தே சரியில்லை. இதுதான் உண்மை. நம்புறதுக்கு உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நிஜம் இதுதான் சார். ரேணுகா அம்மாட்ட அவர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ரேணுகா அம்மாவும் இதை வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் சுரேஷ் சாரோட அம்மா விமல் தப்பான ஆளுன்றதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்ச விஷயத்த ரேணுகா அம்மாக்கிட்டேயும் சுரேஷ் சார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ரேணுகா அம்மா இந்த விஷயத்தை பெருசு பண்ணால் எங்கே தன்னோட வீட்டுக்காரருக்கு அவரோட சேர்ந்து பண்ணுற அந்த பிஸ்னஸ் கெட்டு போயிருமோன்ற பயம். நல்ல விதமாக பேசி விமலை சரி பண்ணிடலான்னு இவங்களும் நம்பியிருக்காங்க. ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு சார். நீங்கள் சொல்கிறப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. வனிதா நீ தனி கொடுத்தன போனதுலேருந்து அவங்க நார்மலாக இல்லை. எப்பவும் அவங்க வீட்டுக்காரரோட சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ரேணுகாவும் இதை பற்றி என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. ஆனா கொலை பண்ற அளவுக்கு மாப்பிள்ள அவ்வளோ மோசமா நடந்துகிட்டு இருப்பாரா? அதுதாம்மா நடந்திருக்கு. நடந்தது வேணா நம்மளுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நடந்தது நம்ம ஜீர்ணிச்சு தான் ஆகணும். இதை பாருங்கம்மா, உங்க மகளோ இல்லை என் ஒய்ஃபோ நிச்சயமா கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. அந்த விமலை அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னா 2 பேரும் அவனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுதுப்பா, ஆனா இன்னைக்கு கஷ்டப்படுறது நம்ம பொண்ணுங்க தானே. ஆயர் சார், எப்படியாவது வனிதாவையும் ரேணுகாவையும் நாம ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. ஜாமீன் எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சார். ஆனா விமலுக்கு எதிராக நம்ம சொல்ல போற குற்றச்சாட்டுக்கு அடிப்படையான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கண்டிப்பா நம்ம கையில் இருந்தாகணும். அது மட்டும் கிடைச்சிட்டா ஜாமீன் எடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த கேஸை நமக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆதாரம்னா என்ன மாதிரியான ஆதாரம் எதிர்பார்க்குறீங்க? அதாம்மா இவர் சொன்னார் இல்லையா, விமல் ரேணுகா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம், விமல் ரேணுகாக்கு எழுதின லெட்டர், இல்ல அவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த பேச்சு ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா, இல்ல இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் ஏதாவது இருந்தா கூட போதும். வெயிட், இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரேணுகா ஒரு தடவை என்கிட்ட சொன்னா விமல் ஏதோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டினதா. வாட் யூ மீன்? வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினாரா?
ஒரு நாள் நான் ரேணுகா கிட்ட பேசும்போது அவ விமல் சரியில்லைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து சொன்னா. அன்னைக்குதான் விமல் அந்த வீடியோவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேணுகாவை வனிதா பார்க்க விரும்பினதா சொல்லி விமல் அங்க வர சொன்னதா ரேணுகா என்கிட்ட சொன்னா. அந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காமா? அந்த வீடியோ ரேணுகாவோட மொபைல்ல இல்ல சார். நான் தரவை செக் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை காட்டித்தான் ரேணுகாவை விமல் மிரட்டி இருக்காரு. கண்டிப்பா அந்த வீடியோ விமலோட மொபைல்லையோ இல்ல லேப்டாப்லயோ இருக்கும். அட்லீஸ்ட் பென் டிரைவ்லயாவது காப்பி பண்ணி வச்சிருப்பாரு. கையில அதை வச்சுக்கிட்டு தான் ரேணுகாவை அவர் மிரட்டி இருக்காரு. அப்படின்னா அவங்க வீட்டுக்கு நாம போய் விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிட போகுது. என்னப்பா பேசுறீங்க? அவங்க வீட்டில் போய் நம்ம எப்படி விசாரிக்க முடியும்? அப்படியே கேட்டாலும் நம்ம கிட்ட அவங்க தூக்கியா கொடுத்துட போறாங்க. அதுக்காக நாம போய் கேட்காம இருக்க முடியாது. ஆதாரம்னு ஒண்ணு நமக்கு சாதகமா இருக்குன்னு தெரிய வரும்போது அதை எப்படி தேடி கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? அத்தை, நம்ம போய் பேசி பார்க்கறதுல தப்பு இல்ல. ஆ, மாமா, நீங்களும் வாங்க, விமலோட அம்மா கிட்ட கேட்கலாம். விமலோட லேப்டாப், மொபைல் இது எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொல்லுவோம். முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சாங்கன்னா போலீஸ் உதவியோட அதை செய்யலாம். கரெக்ட் காயத்ரி. அவங்க ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. நானும் என்னால முடிஞ்ச விதத்துல ட்ரை பண்றேன். இந்த பாருங்க, உங்க யாராலையும் முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் போய் அப்படி ஒன்று இருந்ததுன்னா திருடியாவது எடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம் தண்டபாணி, வேணாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம யாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ப்ளீஸ், அதுக்கு யாரும் இடம் கொடுத்துறாதீங்க. சுரேஷ் சொல்றது சரியா தான் இருக்கு. நாம போய் அவங்க வீட்டுல பேசி பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். முடியாது ஆவும்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போலீஸோட உதவியை கேட்போம். அந்த வீட்லயே ஒரு போலீஸ்காரர் இருக்காரே மாமா, அப்புறம் என்ன? நானும் இருக்கேன்ல, வாங்க போயிட்டு கேட்கலாம். போலீஸ்காரனா அவன்? நமக்குன்னு வந்து சேர்ந்திருக்கிற யமன். அவனை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்பா, எனக்கு என்னமோ முத்தையா மனசாட்சி கட்டுப்பட்ட ஒரு மாதிரி தான் தெரியுது. அவர் அத்தைக்காக தான் என்னமோ அவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாரு. சட்டத்தை மீறி முத்தையாவால எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இன் கேஸ் அவரால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நம்ம கமிஷனர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல. கரெக்டு தான். சரி சுரேஷ், அப்ப நாங்க உடனே கிளம்புறோம். விமலோட அம்மாவை பார்த்து பேசுறோம். முறைப்படி விமலோட மொபைல், லேப்டாப் இதையெல்லாம் அவங்களே செக் பண்ண சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு மேற்கொண்டு என்ன உண்டோ அதை செய்வோம். நல்லது சார், நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்ச விதத்துல ஏதாவது ட்ரை பண்றேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். தண்டபாணி, நம்ம கிளம்பலாம். போலாம் சார். ஓகே சார், நான் வரேன் சார். அப்ப நான் வரேன் சார். வரேன் சூர்யா, வரேம்மா, வரேன். சரிங்க. உமா, உமா. வாங்க சார். எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கோம். எதுவும் பேச வேண்டாம், நீங்க போங்க. அத்தை, கொஞ்சம் பேசாம இருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காரெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. ஏம்மா இப்படி பேசுறீங்க? உங்க பிள்ளையோட மொபைல்லயோ இல்ல அவரு யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லயோ வீடியோ படம் ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோ இந்த கேஸ்க்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ ஏதாவது கிடைச்சதா? நீங்க அதை பாத்தீங்களா? அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். டேய் முத்தையா, என்னடா சொல்றாங்க இவங்க? அப்படி என்ன படண்டா அதுல என் புள்ள வச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க சார். விமல் சம்பந்தமா ஏதாச்சும் இங்க தேடி வந்திருக்கீங்களா? ஆமா சார், என் மாப்பிள்ள அந்த ரேணுகா கிட்ட தப்பான கண்ணோட்டத்தோட நடந்திருக்காரு. அதோட தொடர்ச்சியா நிறைய சம்பவங்கள் நடக்க போகத்தான் இந்த கொலையே நடந்திருக்கோன்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். விமல் ரேணுகா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது சம்பந்தமா ஒரு வீடியோ இருக்குன்னு ரேணுகாவோட ஹஸ்பண்டே சொல்றாரு. அப்படி ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு தான் ரேணுகாவை விமல் மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. வயசுல பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். யார் வீட்டுக்கு வந்து யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏயா
நீ எல்லாம் மனுஷனா? என் புள்ள எப்பேற்பட்ட உத்தமன் தெரியுமா? அவனை பத்தி இல்லாதும் பொல்லாதும் பேசி அவன் பேரை கெடுக்க பாக்குறீங்களா? பாவீங்களா? செத்து போனவன் ஆத்மா நிம்மதியாவது அடையட்டுமே, அதுக்கு கூட வழி இல்லாம இப்படி பண்றீங்களே, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த பாருங்கம்மா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. விமல் ரேணுகா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. ரேணுகாவை மயக்கமாக்கி ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை மிரட்டி இருக்காரு. இது சம்பந்தமா ரேணுகாவே என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. அந்த வீடியோ தான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்க போகுது. தயவு செஞ்சு அவரோட லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கான்னு நாங்க பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அடி செருப்பால், என் பிள்ளைக்கு எதிரா என்னையே சாட்சியை தேடி கொடுக்க சொல்றியா? நீ எல்லாம் நல்லா வருவடி. அடியே, ஒன்னே ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. அப்படி என் புள்ள சம்பந்தமா வீடியோ இருந்தா அத உன்கிட்ட காமிக்க மாட்டேன். அழிச்சிடுவேன், இல்லாட்டி நான் எரிச்சிடுவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. உணர்ச்சி வசப்பட்டு என் மகளோ ரேணுகாவோ இந்த கொலையை செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கும். அபாண்டமா பழிய போட்டு அவங்கள உள்ள தள்ளி என்ன சாதிக்க போறீங்க? நான் அபாண்டமா பழி போடுறேனா? பாவி மனுஷா, புள்ளைய பறி கொடுத்துட்டு நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, விமல் மாமா அப்படி ஒரு வீடியோ வச்சிருந்தாருன்னா அதை நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம கடமை. ஏண்டா நீ ஏன் அப்படி பேசுற? என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. என் புள்ள உத்தம. நான் சொல்றேன், இவங்க பொண்ணு கேடு கட்டவ. அவளுக்கு வேற யாரோடைய கள்ள தொடர்பு இருந்திருக்கு.